இப்போ உங்க சுய ஜாதகத்துல சூரியன் திசை நடக்கிறது அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, நீங்கள் சிவபெருமாள் அருகில் உள்ள கோவில்களுக்கு சந்தன காப்பு அலங்காரத்துக்கு நீங்க பொருள் தானமா வழங்குங்க. சிவனை சந்தன காப்புல தரிசனம் பண்றது மிகப்பெரிய பலனாக சூரிய திசையில் அமையும். இப்பொழுது அடுத்தது, ஒரு ஜாதகருக்கு சந்திர திசை அமைது எடுத்துக்கொண்டால், தீர்க்க சுமங்கலியாக இருக்கக்கூடிய அம்பாள் சன்னிதானம், சிவன் ஆலயத்தில் இருக்கிற அம்பாள் சன்னிதானம், உதாரணமா சொல்ல போனால் பாலாம்பிகை, வேதநாயகி, இந்த மாதிரி பல்வேறு விதமான அம்பாள் சன்னிதானம் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு அபிஷேகம் செய்து வாருங்கள். சந்திர திசை உங்களுக்கு யோகமாக செயல்படும். ஒருவர் ஜாதகத்தில் செவ்வாய் திசை நடக்கிறது என்றால் முருகப்பெருமானுக்கு தீபம் ஏற்றி வழிபடவும் மிகப்பெரிய பலன் உங்களுக்கு முருகப்பெருமாள் உங்களுக்கு வழங்குகிறார். அது இல்லாமல் செவ்வாய் திசையில் துவரம் பருப்பு தானம் செய்யலாம்.